தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேர்தல் சமயங்களில் தாய் கட்சிகளிலிருந்து பிரிந்து எதிர்க்கட்சிகளில் இணைவதும் புதிய கட்சியை துவங்குவதும் இயல்பான ஒன்றுதான். அண்மையில் அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்ததும் அதேபோல் பிரதான கட்சிகளில் வெளிவந்து புதிதாக கட்சி தொடங்கிய விஜயின் தாவேகாவில் பலர் தங்களை இணைத்துக் கொண்ட சூழலில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் முக்கிய அரசியல் முகமாகவும் விளங்கும் நிலோஃபர் கபில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி திமுகவில் இணைந்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த மருத்துவரான நிலோஃபர் கபில் வாணியம்பாடி நகரமன்ற தலைவராக பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்து 2016இல் வாணியம்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாக்கியதோடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக 2021ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிட முயன்றபோது கட்சி சார்பில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோடு அப்போதைய திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த கே.சி. வீரமணியின் தீவிர ஆதரவாளரான தற்போதைய வாணியம்பாடி எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் கே.சி. வீரமணிக்கும் நிலோஃபருக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு மற்றும் உட்கட்சி மோதலும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் நிலோஃபர் கபில் அமைச்சராக இருந்த காலத்தில் கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நேரத்தில் தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கும் கே.சி. வீரமணி மற்றும் அவரது ஆதரவாளர்களுமே காரணம் என பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார். அதைத் தொடர்ந்து சிறிது காலம் கட்சி கூட்டங்களில் பங்கேற்காமல் இருந்த நிலோஃபர் தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக அதிமுக கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். ஆனாலும் அனைத்து கூட்டங்களிலும் முக்கியத்துவம் மறுக்கப்பட்டது. இதற்கு முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மற்றும் அவரது ஆதரவாளர்களே காரணம் என தற்பொழுது வரை இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் நீண்ட காலமாக கழகத்தில் பயணித்து வந்தேன். தற்சமயம் எனது சொந்த சூழ்நிலை காரணமாக கழகத்தில் தொடர்ந்து பணிபுரிய இயலவில்லை எனவும், எனவே நான் எனது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன். எனது விலகல் கடிதத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், இதுவரை தாங்கள் எனக்கு அளித்த மரியாதைக்கு நன்றி மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி என கடிதம் மூலம் தனது விலகலை தெரிவித்திருந்தது அதிமுகவில் பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்தது. இந்த நிலையில் இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி ஜோலார்பேட்டை பொன்னேரியில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ளும் திமுக வடக்கு மண்டல 47 தொகுதி வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார் நிலோஃபர் கபில். முன்னதாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே திமுகவில் இணைய திட்டமிட்டு இருந்த நிலையில் அப்போது திமுக வாணியம்பாடி நகர திமுகவில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து தனது முடிவிலிருந்து நிலோஃபர் பின்வாங்கியது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நிலோஃபர் கபிலுக்கு தனித்துவமான ஆதரவாளர்களும் குறிப்பாக சிறுபான்மையினர் மத்தியில் செல்வாக்குமிக்க நபராகவும் நிலோஃபர் கபில் திகழ்கிறார். இதனால் அவரது வரவு திமுகவிற்கு திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி தொகுதியில் அரசியல் பலத்தை மேலும் கூட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைவது எதிர்க்கட்சியினருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவது மட்டுமின்றி திமுகவின் தேர்தல் பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் அமையும் என திமுக சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியான அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தேர்தல் சமயத்தில் தொடர்ந்து மாற்றுக் கட்சிக்கு செல்வது அதிமுகவின் பலத்தை தொடர்ந்து குறைத்து வருவதாகவே பார்க்கப்படுகிறது.